கவலைப்பட வேண்டாம். அப்போ நமக்கு பயம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயம் இருக்குது. இன்னொருத்தன் பயம் இல்லைன்னு சொல்கிறான்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவன் பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறான்னு அர்த்தம். அது மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் பயம் இல்லாத மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் யாருமே இல்லை. தைரியம் என்பதே பயம் இல்லாதது போல நடிப்பது தான். அச்சம் எல்லா மனிதனுக்கும் வரும், எல்லா சூழ்நிலையிலும் வரும். அந்த சூழ்நிலையிலிருந்து பயம் இல்லாததை போல மனதை திடப்படுத்தி கொண்டு வெளியில் உலவுகிறவர்கள் தான் வெற்றிகரமான மனிதர்கள். அதனால பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பயத்தை பற்றி பயப்படாதீங்க. பயம் நல்லது. அந்த பயம் இருந்தால் தான் உங்களுக்கு காலையில் கண்ணு முழிப்பு வரும். அந்த பயம் இருந்தால் தான் நீங்கள் செல்ஃபோனில் வேஸ்ட் பண்ணுற டைமை கம்மி பண்ணுவீங்க. அந்த பயம் இருந்தால் தான் உங்களை நம்புகிறவர்களை நினைத்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. பயம் இருந்தால் தான் நீங்கள் எங்கெல்லாம் வீக் அப்படிங்கிறத உங்களால் செல்ஃப் அனலைஸ் பண்ணி வேலை செய்ய முடியும். பயம் அப்படிங்கிறது டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறாக ஒன்று இருக்கும், ஆகவே கூடாத ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். அது பதட்டம். பதட்டம் தான் ஆகக்கூடாது. பதட்டம் டெஸ்ட்ராயிங் ஃபோர்ஸ், பயம் டிரைவிங் ஃபோர்ஸ்.